குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறேன்னா வைட்டாலிட்டி டெஸ்டிங், அதாவது ஸ்பெர்ம் வைட்டாலிட்டி டெஸ்டிங். WHO ஆஸ் பர் WHO 6th எடிஷன் ரூல்ஸ் படி, அந்த மேனுவல் படி நம்ம ப்ரொசீஜர் எப்படின்னு பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு யோசின் நைக்ரோசின் ஸ்டெயின், யோசின் நைக்ரோசின் சொல்லி ஸ்டெயின் இருக்குது. இதுக்கு இந்த ஸ்டெயின் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 drops ஆஃப் யோசின் ஸ்டெயின் ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கணும். அதை வார்ம் அப் பண்ணிக்கணும். இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் 2 drops ஆஃப் நைக்ரோசின் எடுத்துக்கணும். நைக்ரோசின் யோசின் ரெண்டுமே நம்ம ஹீட் பிளாக்கில் வச்சு 37 degree செல்சியஸில் வார்ம் அப் பண்ணிக்கணும். அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த ரியேஜன் சில்லுன்னு இருக்கும். இதனால் நம்ம ஒரு 10 minutesக்கு வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம டெஸ்ட் போட யூஸ் பண்ணணும். ரியேஜன் 37 degree செல்சியஸ்க்கு வந்ததும், அதாவது வார்ம் அப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த ரியேஜெண்ட் எடுத்துகிட்டு வச்சுட்டு செமனை நல்லா ஒரு 5 times மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுலேருந்து 50 microliter ஆஃப் செமன் எடுத்து யோசின் ஸ்டெயின் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 seconds அப்படியே வச்சுருக்கணும். ஆஃப்டர் 30 seconds நைக்ரோசின் ஸ்டெயின் இருக்குது இல்லைங்களா, நைக்ரோசின் அதாவது இன்னொரு டியூப்பில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நைக்ரோசின் ஸ்டெயின் அந்த 2 drops எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம இந்த செமன் ப்ளஸ் யோசின் மிக்சரோட மிக்ஸ் பண்ணுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 30 seconds நம்ம அப்படியே வச்சுருக்க போகிறோம். ஆஃப்டர் 30 seconds நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சிங்லேருந்து 10 microliter ஆஃப் அந்த மிக்சரை எடுத்து ஒரு ஸ்லைடில் 10 microliter வச்சுட்டு கவர் ஸ்லிப்பை வச்சுட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் கவுண்ட் பண்ண போகிறோம். 10 microliter மைக்ரோஸ்கோப்பில், அதாவது ஸ்லைடில் வச்சு கவர் ஸ்லிப் போட்டு மைக்ரோஸ்கோப்பில் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். இந்த கவுண்டிங் பார்த்திங்கன்னா 100 cells நம்ம கவுண்ட் பண்ணணும். 100 sperms கவுண்ட் பண்ணணும். இந்த ஸ்டெயினிங் நமக்கு மைக்ரோஸ்கோப்பில் எப்படி தெரியும் அப்படின்னா, டெட் ஸ்பெர்ம்ஸ் பிங்க் கலராக ஸ்டெயின் எடுத்திருக்கோம். நல்லா லைவாக இருக்கிற ஸ்பெர்ம்ஸ் ஒயிட்டு, அதாவது ஸ்டெயின் எடுத்திருக்காது. டெட் ஸ்பெர்ம்ஸ் மட்டும் பிங்க் கலராக ஸ்டெயின் எடுத்திருக்கோம். அதை வச்சு நம்ம பிங்க் கலராக இருக்கிறதுலாம் டெட்டு, ஒயிட்டாக இருக்கிறது, கலர்லெஸ்ஸாக இருக்கிறது லைவ் அப்படின்னு சொல்லி ஸ்கோர் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறோன்னா, டிஃப்ரென்ஷியல் கவுண்ட் பார்க்க நம்ம கவுண்டிங் சேம்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சேம்பரில் 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணால் நமக்கு ஒரு சவுண்ட் வரும். நம்ம பார்க்குற லைவு, டெட்டு ஒரு ஃபீல்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது லைவ் எவ்வளோ, டெட்டு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அதில் ரெக்கார்ட் ஆகிடும். அப்போ 100 வந்ததும் ஸ்டாப் ஆகிடும். ஒரு சவுண்ட் வந்தோடனே ஸ்டாப் ஆகிடும். இதோட நார்மல் லெவல் ஆஃப் வைட்டாலிட்டி எவ்வளோ இருக்கணும்னா 58% இருக்கணும். WHO புக் படி 58% இருக்கணும். அதாவது லைவ் 58% இருக்கணும். லைவ் செல்ஸ் 58%க்கு கீழே இருந்துச்சு, அதாவது ஒரு 40 அந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம நெக்ரோசோஸ்பெர்மியான்னு சொல்கிறோம். அதாவது டெட் செல்ஸோட ஸ்கோர்னு சொல்லுவோம். அது 58%க்கும் கம்மியாக இருந்ததுன்னா அதை நெக்ரோசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமன் லிக்விஃபை ஆன 1 hourக்குள்ளே பார்த்து முடிச்சிடணும்.